இந்த வீடியோ பாருங்க, ஒரு அதிசயம் நடக்குது. இதெல்லாம் உண்மைதானா? நீங்க நம்புறீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. சுத்திச்சு. ஒரு தேங்காய் யாரோட உதவி இல்லாம யார் கையும் படாம தனியாவே சுத்திச்சு. அதுவும் ஒரு ஆள் அதுக்கு மேல ஏறி நின்று நான் தான் நின்னேன். ஏறி இன்னும் சுத்திச்சு. அதுவும் ஒரு தேங்காய் இல்ல 2 தேங்காய். இப்ப ஏறி நிக்க சொன்னாங்க. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க அந்த தேங்காய் சுத்தணும். அவங்க சொன்ன உடனே ரைட் பக்கம் சுத்திச்சு. லெஃப்ட் வான்னு சொன்ன உடனே லெஃப்ட் பக்கம் வந்துச்சு. எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லைங்க. இது ஒரு சயின்ஸா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். தேங்காய் மட்டும் இல்லைங்க, வீட்டுல மாவாட்டுறதுக்கு ஒரு கல் இருக்கு பாத்தீங்களா, அதுவுமே சுத்திச்சு. இந்த கோவிலோட சிறப்பு என்ன தெரியுமா? உங்க வாழ்க்கையில அடுத்து என்ன ஆக போகுது, என்ன நடக்கும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த கோவில் வந்தீங்கன்னா அதை அப்படியே புட்டு வச்சுவாங்க. ஏன்னா எனக்கு பாஸ்ல நடந்த ஒரு சில விஷயத்த துல்லியமா சொன்னாங்க. இது சயின்ஸா இல்ல தெய்வீகமா அப்படின்னு ஆராய விரும்பல. இதுல ஏதோ ஒன்று இருக்கு, அவ்வளவுதான். உங்க ஃபியூச்சர் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த கோவில் போயிட்டு வாங்க. அதாவது அந்த தேங்காய் யாருமே ஏறி நிற்காம தன்னால சுத்திச்சுனா கூட அதில் ஏதாச்சும் ஒரு அமானுஷம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரவுண்டான ஒரு பொருள் மேலே யார் ஏறி நின்னாலும் அது சுத்த தானே செய்யும். இதில் என்ன அமானுஷம் இருக்குன்னு எனக்கு புரியலையே. அதாவது ஸ்டார்டிங்ல ஒருத்தர் தான் இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். ஆனால் ஸ்க்ரோல் பண்ண ஒரு 20-30 பேர் இதே மாதிரி இதே வார்த்தைகள்லாம் பேசி வீடியோ போட்டிருக்காங்க. அப்போ எனக்கு புரிஞ்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பெய்ட் ப்ரொமோஷன். அதாவது என்ன சொன்னாலும் நம்பக்கூடிய ஒரு சில மக்கள் இருக்காங்க, அவங்கள்ட்ட பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வழி தான் இது. நான் என்ன நினைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் இருக்குன்னு நினைக்கிறவங்க இல்லைன்னு நினைக்கிறாங்க. அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் இங்கே நான் தான் கடவுள்னு பேரை வச்சு நான் மேஜிக் பண்ணுவேன், கடவுளை நான் பார்த்தேன், கடவுள்கிட்ட நான் பேசினேன், நான் உங்களுடைய ஃபியூச்சரே மாற்றிடுவேன் அப்படிலாம் சில பேர் சொல்கிறாங்கல்ல. அது கடவுள்னு பேரை வச்சு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வழியாக தான் நான் பார்க்குறேன். இயற்கைக்கு எதிராக யாராலையும் எந்த ஒரு மேஜிக்கும் பண்ண முடியாது. எல்லாரும் ஒரே மாதிரி கைகாலோட தான் பிறக்கிறோம், ஒரே மாதிரி மூளையோட தான் பிறக்கிறோம். நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மனுஷனோட ஃபியூச்சரை எந்த ஒரு மனுஷனாலையும் கணிக்க முடியாது. அதெல்லாம் போய் இதை நம்புறதுக்கும் மக்கள் இருக்காங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. கடவுளை நம்புங்க, நம்பாம போங்க, அது உங்களுடைய விருப்பம். ஆனால் இந்த மாதிரி நான் உங்களோட ஃபியூச்சரை மாற்றிடுவேன், உங்களோட ஃபியூச்சரை கணிச்சிடுவேன்னு சொல்றதெல்லாம் எப்படி நம்புறாங்கன்னு எனக்கு தெரியல. இது என்னுடைய கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.